டாஸ்மாக் எடுக்கும் பொழுது இதில் 3 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, டாஸ்மாக் நிறுவனம் 5000 ரீட்டைல் அவுட்லெட் இருக்குது, எலீட் பார்ஸ் இருக்குது, FL2 லைசன்ஸ் சென்டர் இருக்குது, வேறு இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெம்பரரி லைசன்ஸ். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி இந்த சாராயத்தை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள், அவங்க இரண்டாவது பகுதி. மூன்றாவது பாட்டிலிங் கம்பெனி, அவங்க பாட்டில் அடைச்சி அதுக்கு ஒரு ஹாலோகிராம் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி அதை டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கண்காணிப்பில் ரீட்டைல் அவுட்லெட் கொண்டு வராங்க. 3 நிறுவனங்கள். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினுடைய செய்திக்குறிப்பு எதற்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இதில் கிக்பேக்குன்னு சொல்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5000 டாஸ்மாக்னுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, 40% டாஸ்மாகிலிருந்து விற்கப்படக்கூடிய சாராயம் அது முறையாக வரக்கூடிய பாதையில் வரல, அது அவுட் ஆஃப் சிஸ்டத்தில் வருது. அதாவது நீங்கள் 100 குவான்டிட்டி, ஒரு 100 லிட்டர் விற்கிறீங்கன்னா 60 லிட்டர் மட்டும்தான் முறைப்படுத்தப்பட்ட முறையில் வருது, 40 லிட்டர் சிஸ்டத்துக்கு வெளியே வருது. இன்றைக்கி நம்ம பேசுவது எல்லாமே சிஸ்டத்துக்கு வெளியே, சிஸ்டத்துக்கு உள்ள 2 ஊழலையும் சேர்த்து பேசுகிறோம். ஈடியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரைடு பண்ணாங்க? ஈடி எதுக்கு ரைடு பண்ணுறாங்கன்னா, மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் சம்பந்தமாக பல விதமான எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க.